தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/12/2014 திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 10:08 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு வளர்பிறை அஷ்டமி, வாயிலார் நாயனார் குருபூஜை என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருக்கும். குருபூஜையிலே எல்லாம் கலந்து கொள்வது நல்லது. அஷ்டமி என்பதனாலே தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, வைரவரை வழிபட்டால் வளர்ச்சி கூடும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்து மதத்தினுடைய தத்துவங்கள் மிக அற்புதமானவை. உடலுக்கும் ஆரோக்கியம் தரும், உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தரும் விதத்திலே இருக்கிறது. அதிலே ஆன்மீகத்திலே மருத்துவமும் கலந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அர்த்தமுள்ள இந்து மதம் என்று கவியரசர் எழுதினார். அந்த நூல் அற்புதமான நூல். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கை வளம் பெற, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருந்தால்தான் நமக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்ட பின்னாலே நாம் செல்வத்தை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபாடு செய்ய வேண்டுமா? அப்படி இருப்பதற்கு சூரியன் உதிக்கும் முன்னாலே குளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சூரியன் நம் உடம்பை பார்க்கக்கூடாதாம், அதிகாலையிலேயே குளிக்க வேண்டும். ஓசோன் காற்று நம்முடைய உடம்பிலே பட வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது ஆரோக்கியம் சீராகும். ஆனால் தலையிலே தண்ணீர் ஊற்றிக்கொண்டால் தலையில் நீர் கோர்த்து கொள்ளும், ஜலதோஷம் பிடித்து கொள்ளும். அதனால்தான் நாம் குளித்து முடித்த உடனே திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும். நெற்றியிலே நாம் திருநீர் பூசிக்கொண்டால் உடனடியாக அந்த நீரை வாங்கும் ஆற்றல் இந்த நீருக்கு உண்டு. சந்தனம் வைத்துக்கொள்ள வேண்டும், அது குளிர்ச்சிக்காக வைத்துக்கொள்ள வேண்டும். முட்டையடித்தால் உடனே சந்தனம் பூசுவார்கள் தலையிலே. காரணம், முடி இல்லாத பொழுது வெப்பம் தாக்குதல் இருக்கும். அந்த தாக்குதலிலிருந்து விடுபடுவதற்காக சந்தனத்தை தடவி வைப்பார்கள். சந்தனம் குளிர்ச்சி தருகின்ற ஒரு பொருள். பெண்கள் கண்டிப்பாக குங்குமம் வைத்துக்கொள்ள வேண்டும். செந்தூரம் வைத்துக்கொண்டால் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட இயலும். 2 புருவங்களுக்கு மத்தியிலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை அழகாக இருந்தால் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் குளிப்பாட்டி அதற்கு சட்டைகள் எல்லாம் போட்டுவிட்ட பின்னாலே தலையை கலைத்து விட்டு கன்னத்திலே ஒரு பொட்டு வைப்பார்கள். ஏன் என்று சொன்னால் திருஷ்டி பாதிக்காமல் இருக்க என்று சொல்வார்கள். பொதுவாக கண்ணுவிட போகுதடி கண்ணாத்தா, கன்னத்திலே கருப்பு பொட்டு வைக்க சொல்லி சொல்லாத்தா என்று ஒரு பாடல். கன்னத்தில் கருப்பு பொட்டு வைத்தால் என்ன இப்படி ஏதோ கருப்பாக இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது அந்த திருஷ்டி மாறிவிடுமாம். அதனால்தான் மாடுகளுக்கு கூட சங்கு கட்டுவார்கள். ஒரு புதிய பொருள்களுக்கு ஏதேனும் ஒரு குறையை உண்டாக்கி வைத்துக் கொள்வார்களாம். அப்படி கருப்பு பொட்டு கன்னத்திலே குழந்தைகளுக்கு வைத்தால் திருஷ்டி பாதிக்காது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஒவ்வொரு நாளும் உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்க வேண்டும் என்று முற்காலத்திலெல்லாம் தினந்தோறும் சிவாலயத்திற்கும் விஷ்ணு ஆலயத்திற்கும் சென்று வந்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் நாம் வருவாயை பெருக்க வேண்டிய நேரம், வருமானம் இருந்தால் தான் செலவழிக்க முடியும். எனவே ஆலயத்திற்கு எப்பொழுதாவது செல்கின்ற சூழ்நிலை, திருவிழா காலங்களில் செல்கிற சூழ்நிலை அமைந்துவிட்டது. சிவாலயத்திற்கு சென்றால் வில்வத்தீர்த்தம் கொடுப்பார்கள். எதற்காக வில்வத்தீர்த்தம் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு சென்றால் அங்கே துளசி தீர்த்தம் கொடுப்பார்கள். வில்வம் சாப்பிட்டால் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். சிவபெருமான் வெப்பத்தில் இருப்பவர். அவர் சுடுகாட்டிலே இருக்கின்ற பொழுது வெப்பம் அவரை தாக்கும் என்று சொல்லி ஒரு புராண கதையை சொல்லி, அப்படி இடுகாட்டில் இருப்பவருக்காக வில்வத்தீர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிவாலயத்திலே வில்வத்தீர்த்தம் கொடுப்பார்கள். நம்முடைய உடல் குளிர்ச்சியாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்படுவதுதான் அது. விஷ்ணு ஆலயத்திற்கு சென்றால் திருமால் கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறார். தண்ணீரிலே பாம்பு படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஜலதோஷம் பிடித்து கொள்ளும். அதற்காக துளசி கொடுக்க வேண்டும் என்று துளசி மாலை அணிவிப்பார்களாம். இது புராணக்கதையாக இருந்தாலும் கூட நம்முடைய உடம்பு வெப்பமடைய வேண்டும் என்றால், ஜலதோஷத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் துளசியை சாப்பிட வேண்டும். துளசியை சாராக பிழிந்து சாப்பிட்டால் போதும். 2 துளசி இலையை தினந்தோறும் சாப்பிட்டாலே நமக்கு நல்ல நேரம், நம்முடைய உடல் சிறப்பாக இருக்கும். எனவேதான் ஒரு வைத்தியத்தையும் இதில் நுழைத்து ஆரோக்கிய அடிப்படையில் சிவாலயம் சென்றால் தீர்த்தம் தருகின்ற பொழுது வில்வ தீர்த்தம், பெருமாள் ஆலயத்திற்கு சென்றால் விஷ்ணு ஆலயத்திலே துளசி தீர்த்தம் என்று தந்தார்கள். மலை மேலே முருகன் கோயிலை ஏன் கட்டி வைத்தார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய கீழ் மூட்டுகளுக்கு வேலை செய்ய வேண்டும். நடந்து சென்றால்தான் நம்முடைய காலுக்கு பயிற்சி. தரையிலே கோவில் கட்டாமல் மலைமேல் கோயிலை வைத்தார்கள். மலைமேல் குமரனை வைத்து தலைமேல் கொண்டாடிய குலம் தமிழர் குலம் என்பார்கள். அப்படி நாம் படிமீது படி ஏறி போகின்ற பொழுது படிப்படியாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு வர வேண்டும். குறுக்கு வழியில் போகக்கூடாது. இப்படியெல்லாம் சிந்தனையை வளர்த்துக் கொள்கின்ற விதத்திலே பிரகாரம் என்று ஒன்றை வைத்தார்கள். இப்பொழுதெல்லாம் வாக்கிங் போகிறார்கள். நீங்கள் நகரங்களிலே பார்த்தால் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். வாக்கிங் போகின்ற பொழுது காதிலே ஒன்று இருக்கும்.
என்ன என்றால் செல். அந்த செல்லினுடைய தொடர்பிலே அவர்கள் ரேடியோ கேட்டுக்கொண்டு செல்வார்கள். நல்ல தகவல்களை கேட்டுக்கொண்டோ, புராண இதிகாசங்களை கேட்டுக்கொண்டோ அல்லது இறைநாமங்களை உச்சரித்து கொண்டோ செல்ல வேண்டுமாம். நாம் பிரகாரம் வருவது எதற்கு என்று சொன்னால், இந்த வாக்கிங்கிற்கு உள்ள பலன் நமக்கு கிடைக்கும். நம் உடல் ஆரோக்கியம் பெற ஒரு கோவிலுக்கு சென்றால் விபூதி அணிவது, சந்தனம் பூசுவது, குங்குமம் சூடுவது, பின்னாலே தீர்த்தம் குடிப்பது, பிரகாரம் வருவது, படிகளில் ஏறுவதெல்லாம் நம் உடலுக்கு ஒரு எக்ஸசைஸை போல. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற தத்துவத்தை இந்த மதம் உணர்த்துகின்றது. எனவே அதை நீங்களும் கடைப்பிடிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நம் தமிழர்கள் உணர்த்தினார்கள். அதை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் உங்களுக்கு குறையலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தலைமை பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள். தனவரவில் இருந்த தடைகள் அகலும். இனத்தார் பகை மாறும். எடுத்த முயற்சிகளெல்லாம் இன்று வெற்றி கிடைக்கப் போகின்றது. மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பூமி வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அதை வாங்குவதற்கான வழி பிறக்கும். சேமிப்பு உயரும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு மங்கள செய்தி மனை தேடி வந்து சேருகின்ற நாள். தங்குதடைகள் அகலும். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. சிம்மராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் ஏற்படும். புது முயற்சிகளை ஒரு சில நாட்கள் தள்ளி வைப்பதுதான் நல்லது. விரயங்கள் கூடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேருகின்ற நாள். அது மட்டுமல்ல, வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். வியாழன் வக்ர இயக்கத்தில் இருப்பது நன்மைதான். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். பெற்றோர் நலங்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய முயற்சிகளில் அனுகூலம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். ராசிநாதன் சுக்கிரன் சூரியனோடு இணைந்திருக்கிறார். உஷ்ணாதிக்க நோய்கள் உருவாகலாம். குரு 10 இருப்பதால் தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பதவி உயர்வு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கெல்லாம் வேறு மாதிரியான சூழ்நிலை உருவாகலாம். திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் மட்டுமே வந்து சேர்ந்திருக்கிறதே, உத்தியோக உயர்வு இல்லையே என்று கூட அவர்கள் கவலைப்படுவார்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை திங்கள். அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். இன்று சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது. சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். பயணங்களால் பலனுண்டு. அது மட்டுமல்ல, பாகப்பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும். தனுசு ராசி நேயர்களே, சுக்கிரபலம் உங்கள் ராசியில் இருக்கிறது. 8லே குரு மறைந்து விட்டார். வக்ர இயக்கத்தில் இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும். வரவு வந்தாலும் கூட அடுத்த நிமிடமே செலவாகி விடலாம். எனவே அத்தியாவசிய தேவைகள் மட்டுமல்லாமல் வேறு குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்குவதுதான் நல்லது. இன்று தங்கம், வெள்ளி போன்றவை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள். பொதுநல ஈடுபாட்டால் புகழ் குவிக்கும் நாள். வீட்டில் இருக்கும் உறுப்பினர்களால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கப் போகின்றது. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் குறிப்பிட்டபடியே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் புதன் பலமாக இருப்பதால் உத்தியோகம், தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கும்பராசி நேயர்களே, 8லே ராகு, 2லே கேது. உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழப் போகின்றீர்கள். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட உபத்திரவங்கள் அகலலாம். மருத்துவ செலவுகள் குறையும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு பிற இனத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. மீனராசி நேயர்களே, ஜென்மச்சந்திரன். மன அமைதி கொஞ்சம் குறையலாம். சந்திரனோடு கேது இருக்கிறார். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். துணையாக இருப்பவர்கள் கூட உங்களுக்கு தொல்லை தரலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற அருகில் இருக்கும் உறவினர்களும் சரி,
அல்லது நண்பர்களும் சரி அனுசரித்து செல்வது தான் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையாமல் இருக்க இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஊர் மாற்றம், இடமாற்றம், நீண்ட தூர பயணங்களுக்கான அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.